Is my screen visible? Yes, ka visible. Okay. ஓகே, இன்னைக்கு நம்ம ரிவிஷன் செஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாமஸ் பாபிங்டன் மெக்காலே, the writer of the infamous Minute of 1835, finds a mention in Salman Rushdie's Midnight Children. Option C. The Moor's Last Essay சொல்றீங்களா? Yes. Okay. Any options? Okay. First question can answer அவங்க சொன்னது கரெக்ட். The famous minute. அக்கா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வாய்ஸ் பிரேக் ஆகும். ஒரு நிமிஷம். இப்போ clear-ஆ? இப்போ என்னுடைய வாய்ஸ் கேட்குதா? யாருக்கும் ஆட்ல இன்னும் வாய்ஸ் பிரேக் ஆகதான் செய்யுதாக்கா. Again break. கேட்காதா? இப்போ கேட்குதா? வாய்ஸ் கிளியரா? இல்லக்கா இப்பவும் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? ஹலோ, இப்போ கேக்குதா? Yes, ka audible. Okay. Thank you. First question can answer the last slide. The next question. Which of the following 2 points were emphasized by Wood's dispatch of 1854? ஸோ ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு Wood's dispatchல எந்த இது வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. A and D. Option A. Option A, A and D. Okay. The right answer is A and D. In our teaching of the English language along Option with C. ஆப்ஷன் சி இல்ல, ஏ அண்ட் டி. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ரைட் ஆன்சர். அவங்க வந்து இங்கிலீஷ் ஸ்டடி லாங்குவேஜ் வந்து என்னன்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அவங்க சேஞ்ச் பண்ணணும், அதோட சேர்த்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். ஃபீமேல் எஜுகேஷனுக்கு வந்து Wood's dispatchல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் ரைட் ஆன்சர். The next question. Match the author with the text. ரீதா கோத்தாரி, பிரபோல் தாஷ்குப்தா, பிரப்ஜ்பி கச்ரு, பால்ஜிண்டர் கே மால். அவங்களுடைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். எது எந்தெந்த ஆத்தரோடதுன்னு மேட்ச் பண்ணுங்க.
Brabke Kachuru, The Queen's English. Brabchi Kachru, The Queen's English. Okay. Option 3. ஆப்ஷன் 3 4213 சொல்றீங்களா? சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3421. நம்ம ஒவ்வொரு ஒர்க்ஸ்க்கும் என்னென்ன ஆத்தர்ஸ்ங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து ரீதா கோத்தாரி. Rita Kothari, born in 30th July 1969, is an Indian author and translator from Gujarat, India. She has translated several Gujarati works into English. அவங்களுடைய மேஜரான ஒர்க்ஸ் மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். Translating India, The Cultural Politics of English, 2003, The Burden of Refuge, The Sindhi Hindus of Gujarat, 2007, Unbordered Memories, Partition Stories from Sindh, 2009, and Memories and Moments, 2016. அவங்க நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் நான் இதில் கோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆதர் வந்து பிரபோல் தாஸ் குப்தா. He is an Indian linguist, Esperanto speaker and activist. The Otherness of English offers the unique interpretation of the content and usage of English language in India. So Prabal Dasguptaவோட ஒர்க் வந்து The Otherness of English. Then next வந்து பிரப்சி கச்ரு. பிரப்ச் கச்ருனாலே இதுல எவர் வருவார்னா அந்த 3 சர்க்கிள்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், எக்ஸ்டெண்டட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு சர்க்கிள்லையுமே இங்கிலீஷ் வந்து எந்தெந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஸோ அந்த 3 சர்க்கிள்ஸ் மட்டும் கொஞ்சம் என்னன்னு போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நான் அவருடைய ஒர்க்ஸ் மட்டும் தான் இங்கே நான் கோட் பண்ணியிருக்கேன். The Indianization of English, the English language in India. He was born in 15th May 1932 to 29th July 2016. Was an Indian American linguist. He was a Jubilee Professor of Linguistics at the University of Illinois at Urbana-Champaign. He published studies on the Kashmiri language. So அவங்களுடைய ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். The Handbook of World Englishes, The Other Tongue, English Across Cultures, The Indianization of English, The English Language in India, The Alchemy of English, The Spread, Functions and Models of Non-Native Englishes, Asians Englishes Beyond the Canon. The next one, The Queen's English, How to Speak Paka, is originally published in 2006. இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம இப்ப பேசுற மாதிரி, இப்போ நம்ம வந்து தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு வந்து ரெண்டுமே கலந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷை பத்தி ஒரு மார்க் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. A variety of English combined with elements of South Asian languages. ஏன்னா நம்ம சைடு சதர்ன் சைடு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கும் மற்ற சைடு இங்கிலீஷ் பேசுறதுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், டிஃபரன்ஸ் நம்ம காட்டுவோம். ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. And this book features the best loved and familiar terms such as pakka and chadis. The next question. An Indian English poet once remarked that his discipline and education gave him his outer, whereas his Indian origin gave him inner form. Reflecting a part of this claim is a famous essay he called. நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி. Option D. Option D. Option D. Subaltern speak. Subaltern speak. ஆப்ஷன் டி சொல்றீங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. இஸ் தேர் அன் இந்தியன் வே ஆஃப் திங்கிங்? அந்த எஸ்ஸேல தான் அவர் வந்து ரிமார்க் பண்ணியிருப்பாரு. ஸோ யார் அந்த ஆத்தர் அப்படின்னா ராமானுஜன். This essay by Ramanujan was published in 1980 in the book India Through Hindu Categories, published by Macky Marriott. ஸோ மற்ற ஆப்ஷன்ல இருக்கிற ஆத்தர்ஸ்க்கு முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தோம்னா காயத்ரி ஸ்பிவாக். ஸோ காயத்ரி ஸ்பிவாக் நம்மளால இது பண்ணவே முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு ஆத்தர். ஸோ அவங்களோட பத்தி கொடுத்துருக்கேன். ஷீ இஸ் அன் இந்தியன் ஸ்காலர், லிட்டரரி தியரிஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். She is a university professor at Columbia University and a founding member of the Establishment's Institute for Comparative Literature and Society. And she has often referred to herself as a practical Marxist feminist deconstructionist. So அவங்க தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிட்டாங்க, ஐ எம் அ ப்ராக்டிக்கல் மார்க்சிஸ்ட் ஃபெமினிஸ்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவங்களுமே நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அதுல முக்கியமானதுன்னு பார்த்து நான் கொஞ்சம் ஒர்க்ஸ் தான் இங்க நான் கோட் பண்ணியிருக்கேன். Myself Must I Remake, The Life and Poetry of W.B. Yeats. இது அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர். W. Yeats பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. தென் In Other Worlds, Essays in Cultural Politics, Selected Subaltern Studies, The Post-Colonial Critic, Interviews, Strategies, Dialogues, Who Sings the Nation State, Language, Politics, Belonging, and Aesthetics Education in the Era of Globalization. அவங்களுடைய ஃபேமஸான ஒர்க் நமக்கு தெரியும், Can the Subaltern Speak, 1988ல.
She established this PWOC among the ranks of feminists who consider history, geography, and English when thinking about women. The next work என்ன அப்படின்னா Where Do We Go From Here? Chaos and Community. It's a 1967 book by African American minister, Nobel Prize laureate, and social justice campaigner Martin Luther King Jr. Advocating for human rights and a sense of hope, it was King's fourth and last book before his 1968 assassination. So அவருடைய லாஸ்ட் ஒர்க்கும் இதுதான். அசாசினேஷனுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒர்க்கும் இதுதான். Where Do We Go From Here? Chaos and Community. The next question. Identify the two Indian texts translated by the Orientalist William Jones. Option 1 and 4. Option C. Option C, 1 and 4. Okay. Any other options? Option B. Option B. Option D. Option B. Okay. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 4. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, சோ அதான் ஆன்சர். அபிஞான சகுந்தலம் அண்ட் மனுஸ்மிருதி இந்த ரெண்டு இந்தியன் டெக்ஸ்டையும் தான் வில்லியம் ஜோன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. இவர் வந்து இந்தியன் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் மத்த ஆத்தர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹி இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் ஓரியன்டலிஸ்ட். அபிஞான சகுந்தலம். Abhignana Sakuntalam was the first Indian drama to be translated into a Western language. So Western language la translate panna first Indian drama edu appadina Abhignana Sakuntalam by Sir William Jones in 1789. Then Manusmriti was one of the first Sanskrit text studied by European philologist. It was first translated into English by Sir William Jones. இது எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1794ல பப்ளிஷ் ஆயிருக்கும். This interest in its translation was encouraged by British administrative writers. இன்னொரு நோட்வர்த்தி கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கதா சரித் சாகரா. ஸோ ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கு நான் கொடுத்துருக்கேன். கதா சரித் சாகரானா ஓஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு அர்த்தம். இதை யார் எழுதியிருப்பானா 11th century சான்ஸ்கிரிட் ரைட்டர் சோமதேவா. கதா சரித் சாகரா வால்யூம் 1 வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா அப்படின்னா C.H. Tawney. is a compelling English rendition of an historical Indian literary masterpiece. The next work வந்து மகாபாரதா. மகாபாரதா நமக்கு தெரியும் ஆப்வியஸா வேத வியாசர். நம்ம வியாசர்னு தமிழ்ல சொல்லுவோம், அதுதான் வேத வியாசா. The revered sage in Hindu traditions is considered to be the writer of Mahabharata. And he is not only the author of the Mahabharata but also a significant character within the epic. அந்த இதிகாசத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டராவுமே வியாசர் வந்து இருந்திருப்பாரு. வியாசா was the son of Satyavati and Rishi Parashara. இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிஷோரி மோகன் கங்குலி, ஆல்சோ கால்ட் அஸ் உத்கர்ஷ் உபாத்யாயா. நிறைய பேர் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நான் எதுக்காக இந்த நேம் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா he is the complete translation of the Sanskrit epic Mahabharata in English. ஃபுல்லாவே சான்ஸ்கிரிட் எபிக் மகாபாரதாவை இங்கிலீஷ்ல கொடுத்த ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்லேட்டர் யார் அப்படின்னா கிஷோரி மோகன் கங்குலி, ஆல்சோ கால்ட் அஸ் உத்கர்ஷ் உபாத்யாய். The next question. Which 19th century novelist expressed a wish to exterminate the race of Indians following the 1857 mutiny in India? William Makepeace Thackeray, Charles Dickens, George Eliot, Anthony Trollope. Option A. Option A. Okay. Any other guesses? Option C. Option C. Option C. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஆப்ஷன் பி. அவர் தான் அந்த எக்ஸ்டர்மினேட் த ரேஸ் ஆஃப் இந்தியன்ஸை பத்தி என்னன்னா எழுதியிருப்பாரு, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் பட்லர் இங்கிலீஷ்? பட்லர் இங்கிலீஷை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அக்யூரேட்டான டெஸ்கிரிப்ஷன் இது. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பொறுமையா ரீட் பண்ணிட்டு சொல்லுங்க. Actually, option B, Pitkin. Option A. ஆப்ஷன் ஏ. ஓகே. B. Option B. Yeah, Pitkin. ஆப்ஷன் பி. Kitchen English. கிச்சன் இங்கிலீஷ். ஓகே. Second option. செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஆப்ஷன் சி. A minimal pidgin that emerged during colonial times in the Madras presidency. அதாவது எதை பட்லர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பட்லர்னா நமக்கு தெரியுமா அந்த காலத்துல இந்த பணக்கார வீடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமைக்கிறதுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பட்லர்னு சொல்லுவோம். அப்போ பட்லர் இங்கிலீஷ்னா வேற ஒன்றும் கிடையாது. அந்த கலோனியல் டைம்ல மெட்ராஸ் பிரசிடென்சில மட்டும் எமர்ஜ் ஆன ஒரு மினிமலான ஒரு பிட்ஜின். ஸோ அந்த டைம்ல எல்லாருக்குமே அந்த அளவுக்கு இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது. ஸோ அதை வந்து மினிமல் பிட்ஜின் தான் நம்ம வந்து பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் see what it is.
Butler English, also known as bearer English or kitchen English, is a dialect of English that first developed as an occupational dialect in the years of the Madras Presidency in India. So அந்த டைம்ல அது ஆக்குபேஷனா தான் என்னன்னா இந்த வேலை கிடைக்கணும்னா இது கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல டெவலப் ஆனது அந்த பட்லர் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. இட் வாஸ் ஆல்சோ known as bearer English, but that was developed over time and is now associated mainly with the social class rather than occupation. ஆனா இப்போ அந்த இங்கிலீஷ் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரு ஆக்குபேஷனுக்காக டெவலப் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி இப்படி ஒரு இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒரு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு லெவல் இருக்கு. ஏன்னா நம்மளே தெரியும் சாதாரணமா பேசுறதுக்கும் ஒரு 2 இங்கிலீஷ் வந்து ஒரு தமிழ் வார்த்தை ஒரு இல்லாம ஒரு 2 லைன்ஸ் நம்ம பேசுறதுக்கும் நமக்கே தெரியும். ஏப்பா நிறைய படிச்சிருக்காங்கப்பா அவங்க ஒரு கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சோஷியல் கிளாஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆயிட்டு. The next வந்து pidgin. Pidgin are used all over the world. உலகம் முழுக்கவே pidgin அப்படிங்கறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. One of the earliest examples lingua franca. Lingua franca கிடையாது. ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலயோ ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க. அப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? கேட்கல இப்பதான். இப்போதான் கேட்கல. சரி ஓகே. அந்த லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு பண்ணக்கூடியது எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ், ஒரு கனெக்டிங் லாங்குவேஜா தான் இருக்கக்கூடியது வந்து லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்பதான் அந்த பிட்ஜிங்கிறது இதா இருக்கு. பிட்ஜிங்க்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப நம்ம மெசேஜஸ்லாம் அனுப்புவோம். நம்ம மெசேஜஸ்ல வந்து தமிழும் இருக்கும், நம்ம டைப் பண்றது இங்கிலீஷா இருக்கும். ஆனா நம்ம அதை டைப் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து தமிழ். அப்ப தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் கலந்து நம்ம அது கொடுக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிட்ஜினுக்கு எக்ஸாம்பிள். தென் கிரியோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளெண்டிங் ஆஃப் 2 or more லாங்குவேஜஸ். இப்ப இதே தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜா உருவாச்சு, பிளெண்ட் ஆகி 2 லாங்குவேஜ் மூலமா ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் உருவாச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கிரியோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பிட்ஜினுக்கும் கிரியோலுக்குள்ள சிம்பிளான எக்ஸாம்பிள். இது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இருக்கக்கூடிய டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது. The next question. Which of the following propositions refers to the recommendations of Charles Grant? Charles Grant ஓட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இதுல எதெல்லாம் வரும்? ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு, ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. Option C. Option C. Option C. Okay. Option C தான் அதுக்கு ரைட் ஆன்சர். The introduction of English as the medium of instruction in a Western system of education that included literature, natural sciences, and mechanical inventions. Okay. The next statement-based question. First statement. The Orientalists in British India were not sympathetic towards India's ancient learning. Statement 2. William Jones thought that in imagination, ratiocination, and philosophy, Indians were by no means inferior to Europeans. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்து சொல்லுங்க. இந்த ஆன்சர்னு தெரியுதா, கெஸ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்டா, ட்ரூ ஆர் ஃபால்ஸா? Orientalists in British India were not sympathetic towards India's ancient learning. It's incorrect. Okay, first one incorrect. Then statement 2, true or false? Option D. Statement 1 incorrect. Statement 2 is true. வெரி குட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அவங்க வந்து சிம்பத்தட்டிக்கா இல்ல, ஸோ அது வந்து இன்கரெக்ட். செகண்ட் வந்து வில்லியம் ஜோன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹி இஸ் அ ஓரியன்டலிஸ்ட். ஸோ அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு எந்த ஒரு இதுலயுமே என்னன்னா இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து இன்ஃபீரியர் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வாதாடினது, பிகாஸ் இஸ் அ ஓரியன்டலிஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. The next question.
ஸோ வேர்ட்ஸ் இந்த சைடு கொடுத்துருக்கு. எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் அதுக்கான சோர்ஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. மங்கூஸ், லூட், கரி, பெட்டல். ஸோ கீழே வந்து சோர்ஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் தமிழ், மலையாளம், ஹிந்தி ஆர் உருது, மராத்தி. மேட்ச் பண்ணுங்க. Option C. Option C. Okay. Option B. Option B. சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஆப்ஷன் ஏ 4312. ஃபர்ஸ்ட் மங்கூஸ் வந்து மராத்தி, லூட் வந்து ஹிந்தி ஆர் உருது, கரி மலையாளம், பெட்டல்னா வெட்டல் நமக்கு தெரியும், அது வந்து சாரி கரி வந்து Tamil. கரி வந்து தமிழ், பெட்டல் வந்து மலையாளம். சாரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ இதுக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தெரியல, நான் தான் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பார்ப்போம். Which of the following is not a characteristic of grammar translation method? ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்கு. அதில் 3 ஆப்ஷன் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடோட கேரக்டரிஸ்டிக். ஒரு இது மட்டும் கிடையாது. என்ன அப்படிங்கறத ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. Option B. Option B is ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி. ஓகே, ஃபர்ஸ்ட் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்னது? ஏதாவது ஒரு லைன்ல சொல்லலாமா? வாட் இஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன்? Teaching is our mother tongue. வெரி குட். நம்ம எந்த லாங்குவேஜ்ல இருக்கோமோ அதுல இருக்கிறத நம்ம மதர் டங்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி டீச் பண்றதான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கையில ஃபர்ஸ்ட் வந்து தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மெமரைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லுவோம்? மெமரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதோ புரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல கிராமர் வந்து யாருமே புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டோம். நமக்கு இந்த ஆர்டிக்கல் வரணுமா, ஏஇ ஐஓஇ வந்துச்சா ஆன் போடு, வரலையா ஏ போடு, இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதனால ஆன் போடுறோம், எதனால ஏ போடுறோம் அப்படிங்கறது ஆர்டிக்கலுக்கான நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சோ இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். வி ஹாவ் டு மெமரைஸ். ஸோ அதுதான் எதோட இதா இருக்கும்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக். தென் செகண்ட் வந்து they translate sentences or text from the target language. டார்கெட் லாங்குவேஜ்ல இருந்து நம்மளுடைய நேட்டிவ் டங்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, வைஸ் வர்சா. ஸோ அதுவும் அதுல தான் வரும். தென் ரீடிங் இஸ் a primary skill developed through grammar translation. கிராமர் டிரான்ஸ்லேஷன்ல அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா ரீடிங்க்கு தான் கொடுப்பாங்க. அங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 3மே கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடோட கேரக்டரிஸ்டிக். Last one, the teacher provides a wealth of exercises and materials to help students deduce and find the rules, grammar and vocabulary. கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் மூலமா நம்ம ரூல்ஸை வந்து டெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இது எதுக்குள்ளது அப்படின்னா டைரக்ட் மெத்தட். ஏன்னா டைரக்ட் மெத்தட்ல எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனுக்குமே மதர் டங்குமே அங்க வந்து இடமே கிடையாது. The teacher have to give the full lecture only in English whether the students understand or not, because in the due course of time they will acquire. ஏன்னா என்னைக்குமே ஒரு மொழி அப்படிங்கிறது நம்ம கத்துக்க முடியாது. ஆக்சுவலா அது வந்து நம்ம அக்வயர் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுடைய மதர் டங். நம்முடைய தாய்மொழியை உட்காந்து நம்ம யாரும் படிக்க போறது கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தை எப்படி அவங்க அம்மா அப்பா சிரிக்கிறவங்க எல்லாம் பேசுறதை கேட்டு கேட்டு வளருதோ அதே மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜுமே we have to acquire, not to learn அப்படிங்கிறது தான் டைரக்ட் மெத்தடோடது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. The next question. The accent traditionally regarded as the standard and most prestigious form of spoken British English. Pidgin, recit pronunciation, eclecticism, schema. Rigid pronunciation. Yes, இதுக்கான ஆன்சர் வந்து recit pronunciation. நம்ம இதை வந்து ஷார்ட்டா ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். So recit pronunciation is a standard form of British English pronunciation based on educated speech in Southern England. Southern Englandல அந்த டைம்ல எஜுகேஷனல், அதாவது எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல எப்படி இருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி பேசினதுதான் recit pronunciation சொல்லி இப்போ வேர்ல்டு வைட் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம்.
தென் இந்த டேர்மை வந்து யார் காயின் பண்ண அப்படின்னா phonetician A.J. Ellis in 1869 to refer to an accent used all over the country, not widely differing in any particular locality, as educated pronunciation of the metropolis. So BBC pronunciation தான் சொல்லுவாங்க, or the other name is Queen's English. Recit pronunciation has sometimes been called Oxford English. இது எல்லாமே recit pronunciationக்கான other names. The handbook of the International Phonetic Association used the name Standard Southern British. So these are the other names of RP or recit pronunciation. The next question. The hierarchy of needs is split between deficiency needs and growth needs, with the two key themes involved within the theory being individualism and the prioritization of needs. Gagne theory, Maslow theory, trial and error theory, deep insight theory. இது எல்லாமே learning theories. So ஏதாவது கெஸ் பண்ணுங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, பட் ஸ்டில் யூ ஹேவ் ட்ரை. Maslow's theory. மாஸ்லோ தியரி. எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் மாஸ்லோஸ் தியரி. ஏன்னா மாஸ்லோ தியரி தான் நம்ம வந்து ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் அப்படிங்கறத ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ லெட்ஸ் சி. இதுதான் மாஸ்லோ தியரி ஆஃப் பிரமிட், ஹைரார்கிக்கல் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது கீழ இருந்து ஃப்ரம் பாட்டம் டு டாப் தான் இது நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஒரு மனுஷனுக்கு அடிப்படையா வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவை? வாட் ஆர் த பிசியாலஜிக்கல் நீட்? Food, water, ம் shelter. Shelter. ஃபுட், வாட்டர், ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணும் தான் அவனுக்கு முதல்ல அடிப்படையா தேவை. அந்த மூணுமே அது சாட்டிஸ்ஃபை அல்லது அவனுக்கு அது நீடு கிடைச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் அவன் எந்த நீடுக்குள்ள போவோம் அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணும் கிடைச்சிட்டுனா ரெண்டாவது அவனுக்கு என்ன தேவை? அம்மா அப்பா கிட்ட இருந்தோ இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சன் கார்டியன் கிட்ட இருந்தோ அவனுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் தேவை. இந்த இந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் முடிஞ்சது, செகண்ட் சேஃப்டி முடிஞ்சதுன்னா தென் தேர்ட் ஹி லாங் ஃபார் பிலாங்கிங் அண்ட் லவ். இது எனக்கானது, இது என்னுடையது, எனக்காக ஒருத்தங்க அன்பு செலுத்துறாங்க, இல்ல நான் இன்னொருத்தங்களுக்கு லவ் அண்ட் கேரா இருக்கேன் அப்படிங்கிறது தேர்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம என்னைக்குமே ஃபர்ஸ்ட் லவ், நம்ம என்ன சொல்லுவோம், உலகத்துல வந்து அன்பு தான் தேவை அப்படிமா. ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தேவை? அவனை பசி மயக்கத்துல இருக்கவன்ட்ட போய் நான் அன்பை செலுத்துறேன்னு சொன்னா அவனுக்கு அது மனதில் ஏறவே செய்யாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிசியாலஜிக்கல் நீட் அவனுக்கு பூர்த்தி ஆகணும். ரெண்டாவது சேஃப்டி நீட்ஸ், தென் தேர்ட் ஒன் இஸ் பிலாங்கிங் அண்ட் லவ். இந்த மூணு நீட்ஸையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் நீட்ஸ் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அ சொசைட்டி. ஒரு சமுதாயத்துக்கும் சரி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் சரி இந்த மூணும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அவன் நெக்ஸ்ட் எந்த லெவல்குள்ள போவான் அப்படின்னா எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்குள்ள போவான். என்னால இது முடியும், என்னால இதை சாதிக்க முடியும், இல்ல எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நான் உருவாக்கணும் அப்படிங்கறது எப்ப அவனுக்கு மைண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு பிசிக்கல் பேசிக்கல் நீட் சாட்டிஸ்ஃபை இருக்கணும், அவனுக்கு சேஃப்டி நான் பாதுகாப்பா இருக்கோங்கிற ஒரு இது கிடைக்கணும், தென் பேசிக் லவ் அண்ட் கேர் கிடைக்கணும். அப்புறமா தான் அவன் எஸ்டீம் பத்தி யோசிப்பான். நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ். ஸோ காக்னேட்டிவ் அப்படிங்கிறது நான் ஆட்டோமேட்டிக்கா எதுல போயிடும் அப்படின்னா நாலேஜ் லெவல். அந்த எஸ்டீமை நான் அடையிறதுக்கு நான் என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ணணும்? அப்போ அவனுடைய கோல் ஒன்னு செட் பண்ணுவான், அந்த கோலை நோக்கி அவன் ஓட ஆரம்பிப்பான். தட் இஸ் காக்னிட்டிவ். ஒருத்தன் ஒரு லெவலை போய் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு எதை பார்த்து ரசிக்க தோணும் அப்படின்னா ஏஸ்தட்டிக் நீட்ஸ். இந்த கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு நீடுமே அவனுக்கு முன்னாடி அவனுக்கு கிடைக்காம நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு அதிசயத்தையோ இல்ல ஒரு தாஜ்மஹால் முன்னாடியே கொண்டு போய் நம்ம நிப்பாட்டினாலும் அவனுக்கு அந்த தாஜ்மஹாலோட அழகை ரசிக்க தெரியாது. அவன் அங்க பசியில இருப்பான், இல்ல அவனுக்கு பணம் தேவையா இருக்கும், இல்ல அவனுக்கு லவ் அண்ட் கேர் தேவையா இருக்கும். இது எதுவுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு உலகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இருந்தா என்ன, இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய அழகிகளே இருந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது. சோ இது எல்லாமே நிறைவேறினா மட்டும்தான் அட் லாஸ்ட் ஏஸ்தட்டிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஹி இஸ் அ கம்ப்ளீட் மேன் ஆர் உமன். அவன் தன்னுடைய இதை வந்து முழுமையா அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்ப ஏற்படும் அப்படின்னா இது எல்லா நீட்ஸும் கரெக்டா பேசிக்கா அவனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்போம், டீச்சர்ஸாக இருப்போம். வி ஹாவ் டு நோ த சைக்காலஜி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அவன் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வாரான், அவன் எதனால இப்படி இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தியரிஸ் பத்தி படிப்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மாஸ்லோ தியரி. ஸோ மாஸ்லோ தியரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிரமிட் நான் கொடுத்தேன். ஓகேவா? The next question. Dash is defined to meet psychological needs of the learners and how they will respond to temptations.
ESP. ESP, English for Specific Purpose. Okay, ஆப்ஷன் வந்து ESP தான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுறோம் இல்ல, வில் ட்ரை டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து இங்கிலீஷ் நல்லா பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே பேசக்கூடிய இங்கிலீஷ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டாக்டரா ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவருக்குள்ள லாங்குவேஜ்ல பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஒரு லாயர்கிட்ட போனோம் அப்படின்னா லாயர் தனக்குன்னு இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள லாங்குவேஜ்ல பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்ப இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்மள வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு பொதுவா தெரியும். ஆனா ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் போகும்போது அதுக்கான பர்பஸ் இருக்கும்போது த வொக்காபுலரிஸ் ஆல்சோ சேஞ்சஸ். இப்போ கோர்ட்டு இந்த கேஸ் இதெல்லாம் போனோம்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ், அஃபிடேவிட் இல்ல லீகல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. நமக்கு அந்த வார்த்தை வந்து புரியாது. பட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், பட் தே ஒன்லி யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இட்ஸ் அ சப்செட் ஆஃப் இங்கிலீஷ் as a second language or foreign language. It usually refers to teaching the English language to university students or people already in employment with reference to the particular vocabulary and skills they need. ஸோ அவங்களுக்கு என்ன vocabulary தேவை, என்ன skills தேவை, அவங்களுடைய நீடை பொறுத்து இந்த இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அப்படிங்கிறது இட் மே டிஃபர். இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் சச்சஸ் டெக்னிக்கல் இங்கிலீஷ், சயின்டிஃபிக் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஃபார் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், இங்கிலீஷ் ஃபார் வெயிட்டர்ஸ், இங்கிலீஷ் ஃபார் டூரிசம் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய NLP. NLP அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். இது வந்து ஒரு சியூடோ சயின்டிஃபிக் அப்ரோச் டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் சைக்கோதெரப்பி. That first appeared in Richard Bandler and John Grinder's 1975 book The Structure of Magic. So இந்த ஒர்க்ல தான் இந்த ப்ரோக்ராமிங்கை பத்தி பேசுறாங்க. NLP asserts that there is a connection between neurological process, language and acquired behavioral patterns. And this can be changed to achieve specific goals in life. நம்ம வாழ்க்கையில ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கான பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமினுடைய ஒரு கோல். நெக்ஸ்ட் தியரி என்ன பார்த்தோம் அப்படின்னா the second hypothesis is the unitary competence hypothesis. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ்ல நம்ம ஒரு ப்ரொஃபிஷியன்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம சின்ன சின்ன காம்பனன்ட்ஸா நம்ம அதை ப்ரோக் பண்ண முடியாது. நம்ம அப்படி ப்ரோக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து இட் மே டிஃபர். ஸோ ஒரு ப்ரொஃபிஷியன்சி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து பிரேக் பண்ணி பார்க்காதீங்க, அப்படியே பாருங்க அப்படிங்கறதா இந்த தியரியோட முக்கியமான கோல். நெக்ஸ்ட் வந்து LED, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். ஸோ நான் அப்பதே சொன்ன மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னைக்குமே நம்ம லேர்ன் பண்ண முடியாது. இட் வில் பி அக்வைர்ட் த்ரூ எ கோர்ஸ் ஆஃப் டைம். நம்ம இப்போ யாருக்குமே நம்ம ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம ஒரு மும்பைல போய் ஒரு வாரம் இல்ல 10 நாள் இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவோம். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தாய்மொழியான தமிழை தவிர்த்து அவங்க ஹிந்தி பேசும் பொழுது அது கேட்டு கேட்டு ஆக்சுவலா நம்மளோட லிசன் பண்ணி நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல அது பதிஞ்சிரும். So it will be acquired through a course of time. So அதுதான் language acquisition device, LAD அப்படின்னு சொல்லிட்டு linguist Noam Chomsky வந்து இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. So according to him, the LAD is an inherent aspect of an human brain. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்ஹெரிட் பண்ணணும். That is pre-programmed with specific grammatical structures common to all languages. இது எல்லா லாங்குவேஜுக்கே பொருத்தமாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கான்செப்ட் தான் language acquisition device. Okay, next question. Who first used the term diglossia? Selinker, Richard W. Smith, William Moulton, Ferguson. Selinger. Selinker, okay. Any other guesses? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபெர்கியூசன். ஃபர்ஸ்ட் டைக்ளோஷியா அப்படின்னா நான் என்னன்னு சொல்றேன். டைக்ளோஷியா அப்படின்னா இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை வழக்கு மொழி அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தமிழ் மொழி. இப்ப நம்ம தமிழ் மொழியில இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். இதே இது நம்ம யாருக்காவது ஒரு லெட்டர் எழுதுறோம் இல்ல ஃபார்மலா ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்படின்னா யாருக்காவது ஒண்ணு எழுதணும் அப்படின்னாலே நம்ம பேசுற மாதிரி எழுதுவோமா இல்ல அப்படியே அதுக்கு வேற மாதிரி நம்ம எழுதுவோமா? வேற மாதிரி. வேற மாதிரி. இப்ப நான் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன், உங்ககிட்ட நான் சாதாரண இப்படி பேசுறேன் அப்படின்னா உங்க பேர் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சாதாரணமா பேச்சு வழக்குல கேட்பேன். இது வந்து பேச்சு வழக்கு.
அதே இது நான் ஒரு லெட்டர் மூலமா நான் உங்ககிட்ட கேட்கேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கல்லூரியில் படித்தீர்கள், உங்களின் பெயர் என்ன, தாங்கள் எத்தனாவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கல்லூரியில். இது தமிழ்ல நம்ம எழுத்து வழக்குல எழுதும் போது அதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு லாங்குவேஜுக்கு நம்ம பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லாங்கையும் எழுதும் போது அதுக்குன்னு சொல்லி இன்னொரு ஸ்லாங்கையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம இரட்டை வழக்குன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல டைக்ளோஷியா அப்படின்னு சொல்றோம். அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஃபெர்கியூசன். Diglossia comes from the Greek meaning bilingual, to speak two languages. Two languagesனா ரெண்டுமே தனித்தனி லாங்குவேஜ் பேசுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மொழியையே நம்ம பேசும்போது ஒரு விதமாகவும் எழுதும்போது ஒரு விதமாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைக்ளோஷியா. இதை சார்ல்ஸ் ஃபெர்கியூசன் அப்படிங்கிறவர் தான் 1959 யூஸ் பண்ணியிருக்காரு. It is a linguistic term used to describe a situation where two or more languages or language varieties are used in a complementary way within a community. One of the languages is considered a high or formal variety used in education, religion, literature, and formal occasions, while the other is a low or informal variety used in daily conversation and less prestigious domains. So, நான் explain பண்ணதான் அங்க வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க. Next question. Stephen Krashen's theory of second language acquisition does not consist of. Option C. Option C, the learnability hypothesis. Okay, அவங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி தான். ஸ்டீஃபன் கிராஷன் வந்து செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை ப்ரொபோன் பண்ணியிருப்பாரு. இன் விச் ஹி ப்ரொபோஸ்ட் 5 மெயின் ஹைபோதிசிஸ். 5 ஹைபோதிசிஸ் பத்தி பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா இன்புட் ஹைபோதிசிஸ், அக்விசிஷன் லேர்னிங் ஹைபோதிசிஸ், நேச்சுரல் ஆர்டர் ஹைபோதிசிஸ், மானிட்டர் ஹைபோதிசிஸ் அண்ட் அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைபோதிசிஸ். லெட்ஸ் see one by one. ஃபர்ஸ்ட் வந்து அக்விசிஷன் லேர்னிங் ஹைபோதிசிஸ். நம்ம ஒரு லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்மலா நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் கத்துக்கிறத விட நம்மளுடைய சப்கான்சியஸா அதை அக்வயர் பண்ணது மூலமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வந்து ஈஸியா அக்வயர் பண்ண முடியும். அதுதான் அக்விசிஷன். செகண்ட் வந்து மானிட்டர் ஹைபோதிசிஸ். அப்ப நம்ம ஒரு லாங்குவேஜ் அக்வயர் பண்ணும்போது நம்ம அக்வயர் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்குமா, ஆர் வி வில் யூஸ் இட் ரைட்லி அப்படிங்கறத யாராவது ஒருத்தங்க என்ன செய்யணும், டீச்சரோ அல்லது மென்டரோ நம்மள வந்து மானிட்டர் பண்ணணும். தட் இஸ் செகண்ட் லெவல். அது நம்ம சில சமயம் ஃப்ளூவெண்டா பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக கவனிப்பாங்க. நம்ம அக்யூரேட்டா பேசுறோமா இல்ல பேலன்ஸ்டா பேசுறோமா அப்படிங்கிறது மென்டரோட வேலை. தென் தேர்ட் ஒன் இஸ் நேச்சுரல் ஆர்டர் ஹைபோதிசிஸ். இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா, நம்ம பேசுறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றது நேச்சுரல் ஆர்டர். தென் ஃபோர்த் ஒன் இஸ் இன்புட் ஹைபோதிசிஸ். இந்த இன்புட் ஹைபோதிசிஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கவனிச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்ம அக்விசிஷன் பண்ணிக்கிறத வந்து மானிட்டர் பண்றது. தென் அஃபெக்டிவ் ஃபில்டர் ஹைபோதிசிஸ். நம்ம இன்புட் பண்றத நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஸோ எப்போ டெலிவரி பண்ணுவோம், யாராவது நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும், தென் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், தென் ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மூணு மூலமா தான் நம்ம அக்வயர் பண்ணது வெளியில நமக்கு என்னவா வரும் அப்படின்னா ஸ்பீச்சாவோ ரைட்டிங்காவோ நம்ம அதை வெளிப்படுத்துவோம். ஸோ தீஸ் ஆர் தி 5 ஹைபோதிசிஸ் ப்ரொபோஸ்ட் பை ஸ்டீஃபன் கிராஷன். Next question. Dash is defined as the level of formality in language that's determined by the context in which it is spoken or written. It can be formal or informal. Formal speech is proper, while informal speech is conversational or casual. Any answers? ஏதாவது ரிஜிஸ்டர். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ரிஜிஸ்டர் தான். நம்ம ரிஜிஸ்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபார்மலா பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்போக்கன்லயோ இல்லை ரிட்டர்ன் பண்ணும்போதோ நம்ம ஒரு லெவலில் வச்சிருப்போம். அதே இது சில ஸ்பீச் வந்து நம்ம சாதாரணமா பேசும்போதோ கேஷுவலா பேசும்போதோ அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டோம். அது வந்து டிஃபர் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இதுல ரெஜிஸ்டர்லயே என்னன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஃப்ரோசன், ஃபார்மல், கன்சல்டேட்டிவ், கேஷுவல் அண்ட் இன்டிமேட். ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் ரெஜிஸ்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பைபிள் எடுத்துக்கலாம், இல்ல கல்யாணத்தப்போ இந்த சர்ச்ல எல்லாம் ஓத் எடுப்பாங்க. நான் உனக்கு கரெக்டா இருப்பேன், நீங்க எனக்கு அந்த ஓத் சரியா தெரியல, ஆனா ஒரு எடுப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ். இது எல்லாமே ஃப்ரோசன்னா எப்படி பனிக்கட்டி உரையாம அப்படியே இருக்குமோ, இது எல்லாமே லாங் டைமுக்கு இருக்கும். இந்த லாங்குவேஜ் எதுவுமே மாற போறது கிடையாது. பைபிள் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் வேணா கொஞ்சம் அப்டேட் ஆகுமே தவிர, அது இருக்கக்கூடிய ஸ்டோரிஸோ சொல்லக்கூடிய மாரல்ஸோ சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ், நம்ம இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து சேஞ்ச் ஆகாது. ரொம்ப லாங் டைமுக்கு சேமா ஈக்குவலா ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் we are still using today. இதுதான் நம்ம ஃப்ரோசன் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஃபார்மல் ரெஜிஸ்டர் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷனா ஒரு ஃபார்மலான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு அத்தாரிட்டி கிட்ட போய் பேசுறோம். ஒரு டீச்சர் கிட்ட, ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்ட, ஒரு பிரின்சிபல் கிட்ட, ஹெச்ஓடி கிட்ட, ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட, ஒரு ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்கிட்ட ஆபீசர்ஸ் போய் பேசும்போது நம்முடைய ஸ்லாங் வந்து வித்தியாசமா இருக்கும். அவங்ககிட்ட போய் நம்ம சாதாரணமா ஏனாதானு பேச முடியாது. ஸோ ஃபார்மல் இருக்கக்கூடியதுதான் ஃபார்மல் ரெஜிஸ்டர். தென் கன்சல்டேட்டிவ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இதுல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இன்னொருத்தங்க they are trying to get expertise. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டீச்சர் ஸ்டூடெண்ட். டீச்சர்ஸ் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணுவாங்க, மாரல் டீச் பண்ணுவாங்க, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு தேவையான ஒரு மாடலா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் எந்த லெவல்ல இருப்பாங்க, அதை அக்வயர் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரிதான் டாக்டர் பேஷண்ட். டாக்டர் என்னெல்லாமோ லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுவாரு, நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு சரியாகணும், நமக்கு தேவையானது நம்ம கிட்ட போய் கேட்டுக்கிடுவோம். ஸோ இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா கன்சல்டேட்டிவ் ரெஜிஸ்டர். தென் கேஷுவல் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இன்ஃபார்மல் ஸ்பீச். நம்ம சாதாரணமா கேஷுவலா நம்ம நார்மலா ஒவ்வொருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, இது எல்லாமே கேஷுவல் கீழே வந்துடும். இன்டிமேட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்ப நம்ம காலேஜ்ல ஒரு மாதிரி இருப்போம், அஃபிஷியலா ஒரு மாதிரி இருப்போம். ஆனா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்மளுடைய லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும். நம்ம இப்படிலாம் பேசுவோமா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் தெரியாது. ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். ஸோ அப்ப அந்த ஸ்லாங் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இட் மே டிஃபர், கண்டிப்பா எல்லாருக்குமே டிஃபர் ஆகும். தட் இஸ் இன்டிமேட் ரெஜிஸ்டர். Okay, next question. Dash is the method of delivery that combines live teacher-led lessons either in a conventional or in a virtual classroom with digital learning. blended learning. பிளெண்டர் லேர்னிங் தான் கரெக்ட். பிளெண்டர் லேர்னிங்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம டேரஸ் ஸ்கூலுக்கு போவோம், டீச்சர் நமக்கு நடத்துவாங்க, நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் இருக்கும் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும். வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்னா நம்ம ஆன்லைன்ல அட்டன் பண்ணுவோம், இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணும்போது ஸோ அங்க நேரடியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு இதை டெலிவரி பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் பிளெண்டட் லேர்னிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். Linguistics first question. Which of the following combinations correctly defines the phonological system of Indian English in relation to Standard English? நாலு ஆப்ஷன்ஸையும் பொறுமையா ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. Any guesses? Option B. Option B and D. Simplified vowel system when presence of voiced aspirated consonants. So answer வந்து இதுக்கு ஆப்ஷன் B தான். ஆப்ஷன் B and D இதுதான் அதுக்கான கரெக்ட் காம்பினேஷன். நம்ம இந்தியன் இங்கிலீஷ ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட கம்பைன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபைடான வவல் சிஸ்டம் இருக்கணும், தென் presence of voiced aspirated. ஏன்னா மற்ற பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுறதுக்கும் நம்ம இந்தியன் இங்கிலீஷ்க்குமே ஒரு டிஃபர் இருக்கும். நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த மொழி பேசுறோமோ, இப்ப தமிழ் லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு அதே ஸ்லாங்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. மலையாளம் பேசுற கேரளா போய் பாத்தீங்கன்னா மலையாளம் எந்த டோன்ல பேசுவாங்களோ அதே டோன்ல இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அந்த டோன் அப்படிங்கிறது இந்தியன் இங்கிலீஷ்க்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்பெசிபிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் இங்கிலீஷ ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷன் பண்ணி ஃபோனாலஜிக்கல் சிஸ்டம்ல பார்க்கணும் அப்படின்னா simplified vowel system இருக்கணும், then presence of voiced aspirated consonants. Which of the following is the proper explanation of the concept of Freytag's pyramid? Freytag pyramid பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த क्वेश्चन வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரேட்டாக் பிரமிட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இந்த பிரமிட் தான் ஃப்ரேட்டாக் பிரமிட். ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு டிராமா இருக்கு. டிராமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ் என்ன, பிளாட் என்ன, எங்க சீன் நடக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் எக்ஸ்போசிஷன். ஸோ அப்படி எக்ஸ்போசிஷன்ல இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிராமா வந்து ஒரு பீக்ல போய் நிற்கும். இப்பதான் வில்லன் வந்து தன்னுடைய முழு சுயரூபத்தை காட்ட போறாரு, இவங்க தான் துரோகம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது எப்ப ரீச் ஆகும் அப்படின்னா கொஞ்சமா ரைஸ் ஆகி கிளைமாக்ஸ்ல போய் நிற்கும். ஸோ அதுதான் நம்ம ஒரு உச்சநிலை அந்த இடத்துல போயிட்டு தான் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளைமாக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ரைசிங் ஆக்ஷன் இப்ப என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃபாலிங் ஆக்ஷனா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிப்பாரு, ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இதை உயர ஆரம்பிப்பாரு. அட் லாஸ்ட் என்ன முடியும் கன்க்ளூஷன்ல அப்படின்னா ரெசல்யூஷன். ஸோ ஹீரோ நல்லது செஞ்சா கண்டிப்பா குட் கிடைக்கும், பேட் செஞ்சா ஈவில் செஞ்சா அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியா கன்க்ளூட் பண்றது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃப்ரேட்டாக்ஸ் ட்ரையாங்கிள். ஃப்ரேட்டாக் அப்படிங்கிறவர் ஒரு டிராமால ஒரு பிளாட் எப்படிலாம் இருக்கணும், ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், எப்படி ரைஸ் ஆகணும், கிளைமேக்ஸ் போய் எப்படி ஃபால் ஆகணும், எப்படி முடியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த கொஸ்டின் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ அனாலிசிஸ் ஆஃப் த பிளாட் ஆஃப் அ டிராமா. ஒரு டிராமால இருக்கக்கூடிய பிளாட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத அந்த ஃப்ரேட்டாக் பிரமிட் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஃபர்ஸ்ட் எல்லாமே லிங்குவிஸ்ட் கொடுத்துருங்க. தென் அவங்களுடைய கான்செப்ட் என்ன, ஒவ்வொரு லிங்குவிஸ்டும் ஒவ்வொரு கான்செப்டை வந்து ப்ரப்போன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மேட்ச் இட். Option B. ஆப்ஷன் பி 4 3 2 1. ஓகே, அவங்க சொன்ன ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து பால் கிரைஸ் வந்து கோஆபரேட்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிற கான்செப்டை பேசியிருப்பாரு. தென் எட்வர்ட் சாப்பிர் வந்து லிங்குவிஸ்டிக் ரிலேட்டிவிட்டி, ஒரு லிங்குவிஸ்டுக்கும் இன்னொரு லிங்குவிஸ்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாரு. தென் நெக்ஸ்ட் வந்து வெர்டினாண்ட் டி சஷூர். சஷூர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், சயின்ஸ் சிக்னிஃபையர் அதை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ லிங்குவிஸ்டிக் சயின்ஸ். தென் நான்சி டோரியன் வந்து லாங்குவேஜ் டெப்த். Next question. Who first developed the notion of competence in language studies? இது ஈஸியான கொஸ்டின் தான். Noam Chomsky. நோம் சோம்ஸ்கி. ஓகே, ஒன்னு காம்பிடன்ஸ், இன்னொன்னு எதை பத்தி பேசியிருப்பாரு? பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். அவருடைய ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். In aspects of the theory of syntax 1965, சோம்ஸ்கி என்ன எழுதாருன்னா, we thus make a fundamental distinction between competence and performance. காம்பிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொழிய எந்த அளவுக்கு அவன் வந்து நாலேஜை கேதர் பண்ணி வச்சிருக்கான். இட் இஸ் ரிலேட்டட் டு காக்னிட்டிவ். இப்போ நாலேஜ் இருக்கிற எல்லாருமே என்னன்னா டேலண்டா, அவங்களுக்கு எல்லாருமே என்னன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிருந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ ஒருத்தவங்க ஒரு மொழியிலையோ, மொழி மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லையுமே என்னன்னா அவங்க வந்து நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய காம்பிடன்ஸை பொறுத்து. இந்த அளவுக்கு அவன் காம்பிடன்ட், ஹி வில் டூ இட், அவனுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து காம்பிடன்ஸ். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. ஹவு வி ஆர் பெர்ஃபார்மிங், ஹவு வி ஆர் டெலிவரிங் டு த ஆடியன்ஸ் அக்கார்டிங் டு த சைக்காலஜி அண்ட் இட் வில் ரீச் த ஆடியன்ஸ். நம்ம பெர்ஃபார்ம் பண்றது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் மட்டும் தான் எல்லாம் தெரியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம யாருக்காக சொல்ல வரோமோ அவங்க எந்த மனநிலைமையில இருக்காங்க, வெதர் இட் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் டு த ஆடியன்ஸ் ஆர் நாட், அவங்களுக்கு அது புரியுதா புரியலையா, நம்ம சொல்ல வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். the actual use of language in concrete situations. அதுக்காக ஒரு இதை பத்தி நிறைய தெரியணும் அவசியம் கிடையாது. உனக்கு சிம்பிளா ஒரு விஷயம் தெரிஞ்சா தட் இஸ் காம்பிடன்ஸ். ஹவு இட் இஸ் டெலிவர்ட், நீ எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது பெர்ஃபார்மன்ஸா சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த தியரி ஆஃப் சின்டாக்ஸ்ல 1965ல பேசியிருப்பாரு. Then I have given his other works. Syntactic Structures 1957, Studies on Semantics in Generative Grammar 1972, Language and Mind 1972, On Power and Ideology, The Managua Lectures 1987, Powers and Prospects 1996, The Fateful Triangle 1983. ஜஸ்ட் கனலஜிக்காக நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இயர்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. The next question. Homonyms are words that. Option C. Option C.
Homonyms are words that are spelled similarly but have different meanings. Homonyms க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? Can you give me an example? Sun, sun. Sun. SUN-க்கும் நம்ம சன்னான்னு சொல்லுவோம், SON-க்கும் சன்னான்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்பெல்லிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனா மீனிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அது ஓகே. When we rewrite a piece of discourse from one script into another, it is called translation, transliteration, transcreation, transformation. Translation. Translation. Okay. Any other guesses? Transcreation. Transcreation. சரி. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லிட்ரேஷன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் வித்தவுட் என்ன சொல்றது அப்படின்னா வித்தவுட் பிரேக்கிங் த மீனிங் ஆஃப் த லாங்குவேஜ். நம்ம ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கான பொருள் சிதையாம நம்ம மாத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு இந்த இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வளகாப்பு அப்படிங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயம் நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய கல்ச்சர்ல உண்டு. இதை ஒருத்தங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அவங்க என்ன இந்த வளகாப்பு அப்படிங்கிற சடங்கு இது கிடையாது. அப்போ ஒரு புக்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது, அவன் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா he have to search for the right word. அந்த வளகாப்பு அப்படிங்கிறதுக்கு சரியான வேர்ட் அவன் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ்லயே வளைகாப்பு VALAIKAPPன்னு எழுதிட்டு போயிருவான். ஆனா அந்த லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை படிக்கும் பொழுது அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கீழே இதுக்கான வேர்ட் வந்து இப்படி ஒரு செரிமனி இருக்கு அவங்களுடைய கல்ச்சர்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுதான் டிரான்ஸ்லேஷன். எந்த ஒரு மீனிங்குமே சேஞ்ச் ஆகாம நம்ம அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை கரெக்டா இன்னொரு லாங்குவேஜ்ல கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிறது we have to rewrite. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் டிஸ்கோர்ஸை ஒரு இதுல இருந்து இன்னொருத்துக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்மளா திரும்ப ரீரைட் பண்ணுவோம், மாத்தி எழுதுவோம். மாத்தி எழுதுவோங்கிறத விட திரும்ப ரீரைட் பண்ணுவோம். டிரான்ஸ்கிரியேஷன் அப்படிங்கிறது புதுசாக ஒன்னு உருவாக்குறது. இதுல இருந்து நான் இந்த வாக்குல இருந்து நான் உருவாக்கி இருக்கேன் அப்படிங்கிறது டிரான்ஸ்கிரியேஷன். டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுல இருந்து இன்னொன்னா சேஞ்ச் ஆயிரும் மொத்தமாவே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐஸா இருக்கிறத நம்ம லிக்விடா வாட்டரா மாத்துவோம், வாட்டரா இருக்கிறது அப்புறம் நீராவி ஆக்குறது, இப்படி மொத்தமாவே ஒரு இதுல இருந்து இன்னொருதுக்கு மாறுச்சு அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்லிட்ரேஷன். Next question. He is a citizen of no mean city is an example of. Any guesses? Tautology. Tautology. Okay. ஆனா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா லிட்டோட்ஸ். சரி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓவர்னா. ஃபர்ஸ்ட் பெரிஃப்ரேஸ் சுத்தி வளைச்சு பேசுறது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்ல போவோம், அதை சொல்றதுக்கு டைரக்டா சொல்லாம அதை சுத்தி வளைச்சு கொண்டு வந்து தலையை சுத்தி மூக்கு தொடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரவுண்ட் அபவுட் ஆர் இன்டைரக்ட் மேனர் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீக்கிங், தட் இஸ் பெரிஃப்ரேசஸ். டாட்டாலஜி அப்படிங்கிறது நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப அதையே சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் டாட்டாலஜி. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரோலெப்சிஸ். ப்ரோலெப்சிஸ் அதுக்கு வந்து ப்ராஃபஸினா பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இடிபஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அவன் தான் அவனுடைய அம்மாவை அவங்க அப்பாவை கில் பண்ணிட்டு அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ண போறான். ஸோ இது வந்து ப்ராஃபஸி தான் நம்ம என்ன டேர்ம்ல சொல்றோம் அப்படின்னா லிட்டரரி டேர்ம்ல ப்ரோலெப்சிஸ் அப்படின்னு சொல்றோம். தென் லிட்டோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் அப்படிங்கறத நம்ம நெகட்டிவா சொல்லாம ஒரு பாசிட்டிவான நோட்டோட நம்ம சொல்றதுக்கு பேர் தான் லிட்டோட்ஸ். தட் வாஸ் நாட் ஹாஃப் பேட். அது அந்த அளவுக்கு பாதிக்கு மேல நல்லா இல்லாமலாம் இல்ல. அப்ப என்னது, பாதி நல்லா இருந்ததுக்கு பாதி பரவாயில்ல. நல்லால அப்படிங்கறத நம்ம டைரக்டா சொல்லாம அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்டோட நம்ம சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் லிட்டோட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Preparation of vocabulary list for the purpose of English language teaching was carried out by tautology, new invention, free gift. Yes. Answers வரும் tautology-க்கு. ஓகே, இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. Preparation of vocabulary list for the purpose of English language teaching. இத கெஸ் பண்ண முடியுதா? Option D. Option
Okay, Michael West na இந்த கொஸ்டின்கான ஆன்சர். Next question. I think this is the last question. Which of the following is not an example of derivational morpheme? Derivational morpheme க்கு எது எக்ஸாம்பிள் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Friendship, courage, courageous, rely, reliable, climate, climactic. Reliable. Option C. Rely, reliable. Okay. ஃபர்ஸ்ட் டெரிவேஷனல் மார்ஃபிம் அப்படின்னா ஒரு வேர்ட்ல இருந்து அந்த இன்னொரு வேர்டுக்கான வேர்டு வந்து டெரைவ் ஆயிருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கும், நண்பர்கள் இல்ல நட்பு அப்படிங்கிறது. கரேஜ்னா தைரியம், கரேஜியஸ் அதனுடைய நவுன் ஃபார்மாவோ இல்ல அப்ஜெக்டிவாவோ இருக்கும். ரிலைனா நம்ப தகுந்த, ரிலையபிள் நம்பகமான. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படிங்கிறது வெதர் கண்டிஷனை குறிக்கும். செகண்ட் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும்போது, நம்ம ஒரு உணர்ச்சில இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும்ல, சோ அதுதான் என்ன அப்படின்னா கிளைமேட்டிக். அப்ப இதுல டெரிவேஷனல் மார்ஃபிம்கான எக்ஸாம்பிள் எது கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் டி, கிளைமேட் அண்ட் கிளைமேட்டிக். ஓகே, தட்ஸ் ஆல். இன்னைக்கு செஷன் ஓவர். ஐ ஹோப் தி செஷன் இஸ் கிளியர். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் அல்லது லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ ஸோ மச்.